ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ ரீசெண்ட் டைமாக H1B ரிலேட்டடாக நிறைய நியூஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஒன்று வந்து RFE இதுக்கப்புறம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக். ரெண்டாவது H1B எக்ஸ்டென்ஷன் போகும்போதும் $4,000 ஃபீஸ் வந்து கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 60 days கிரேஸ் பீரியடாக வந்து இதுக்கப்புறம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரப்போசல் வந்து முன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயங்களும் H1Bயை எந்த அளவுக்கு வந்து பாதிக்கும் அண்ட் இதை வந்து சரி கட்டுறதுக்கு ஏதாவது நம்ம பிளான் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி நம்மளோட ஃபேவரட் அட்டார்னி மேரி கென்னடியோட இந்த வீடியோவில் கொலாபரேட் பண்ணி சில கொஷின்ஸை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேடம். வணக்கம். நிறைய நடக்குது இந்த H1B ஸ்பேஸில். இதில் ஃபஸ்ட்டு எனக்கு கொஷின் என்ன அப்படின்னா, இப்போ இந்த RFE வந்து கிடையாது இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வந்து போயிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மையாகவே RFE இருக்க போகிறது இல்லையா, இல்லை அது வந்து தப்பாக வந்து மிஸ்கன்செப்ஷன் பண்ணியிருக்காங்களா? இல்லை, ஆக்சுவலாக அந்த வந்த மெமோ வந்து கரெக்டு தான். RFE வந்து ஸோ இட்ஸ் த டிஸ்கிரிஷனரி ஆஃப் த ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வாட் இஸ் தட் மீன் அண்ட் ப்ராக்டிக்கலி ஹவ் இட்ஸ் கோயிங் டு பி இம்பேக்டிங் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். நான் என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்குறேன், அதை வச்சு நான் ஐ கேன் ஜஸ்ட் டாக் அபவுட் திஸ் நான் பார்க்கலாம். ஸோ இந்த மெமோ இஸ் தேர் ப்ராக்டிக்கலாக. ஸோ எந்த இடத்துல இது ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அப்படின்னா, ஒரு அப்ரூவபிள் பெட்டிஷன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதும் இருக்கும். நோ மேட்டர் வாட், ஒன் திங் வந்து இது வந்து ஐ நோ திஸ் இஸ் அ பேனிக் டைம் பீரியட். ஒரு 539 இருக்கலாம், ஒரு H4 இருக்கலாம், இல்லை H1B ஃபால் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம I-94 எக்ஸ்பைரி ஆயிருக்கும். சில கம்பெனிஸ்லாம் எம்ப்ளாயீஸ்லாம் வந்து தே ஆர் நாட் கோயிங் டு பி கோஆப்ரேட்டிவ் எனஃப் டு ஃபைல் இட் ஆன் அ ப்ரீமியம் ப்ராசஸிங். இவங்க 240 days கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் I-94 இல்லை, திடீர்னு வந்து RFE இல்லை, உனக்கு டைரெக்டாக ஒரு டினையல் ஜஸ்ட் பிகாஸ் வி ஃபீல் தட் யூ வுட் நாட் ஹவ் சப்மிட்டட் ப்ராப்பர் பே ஸ்டப் அப்படின்னு கேட்குறதுக்கும், ஒரு LCA ஒரு ப்ராப்பரான ஒரு LCA ஃபைல் பண்ணலை. ஸோ அப்போல்லாம் கூட RFE தாங்க வரும். ஆக்சுவலாக வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஈவன் ஆன் அ பிளேஸ் வேர் வென் USCIS இஸ் கன்சர்ன்ட் ப்ராப்பர் LCA இல்லை அப்படிங்கும்போது. ஸோ இப்போ என்ன பயம்னா, இது எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து they'll be just forced to be in a place, ஒரு அன்லாஃபுல் ஸ்டேட்டஸ்க்கு போயிடுவாங்களா, இந்த மாதிரியான நிறைய குழப்பங்கள் இருக்குது. சில பெட்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது, ஃபைல் பண்ணணுன்னே ஒரு சிலரெல்லாம் ஃபைல் பண்ணுவாங்க ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஃபைலிங் இட் அவுட். ஸோ அதில் அப்படி பார்க்குறதுக்கும், இல்லை ஒரு இடத்துல வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பை மிஸ்டேக் தேர் வாஸ் நாட் அ ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் தட் ஹஸ் பீன் ப்ரொவைடட். ஸோ அப்படி பார்க்குறதுக்கும் த டிஸ்கிரிஷன் ஆஃப் த ஆஃபீஸர் மேட்டர்ஸ் அண்ட் த அட்ஜுடிகேஷன் ஆல்சோ டிபெண்ட்ஸ். அப்படி தான் நான் இதை வியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃப்ளாட் அவுட்டாக நம்ம வந்து ஒரு அப்ரூவபிள் பெட்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆச்சுன்னா வில் ஸ்டில் கெட் RFE. ஸோ அதில் வந்து பேனிக் ஆக வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து இதில் பாயிண்ட். கரெக்டாக? ஓகே. ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைலிங்லே வந்து ஒரு 30% இப்போ வந்து ஈவன் யூ கேன் சே எனி நோ மேட்டர் வாட், என்ன அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை என்ன ஒரு பெட்டிஷனாக இருக்கலாம், 40% ஹேஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் RFE ஆர் 30% அப்படின்னு இருக்கும்போது, இப்போ இந்த 40% இஸ் கோயிங் டு பி ஆன் அ டினையலா அப்படின்னா அது இல்லைன்னு தான் எனக்கு படுது. பட் ஸ்டில் ஐ டோன்ட் திங்க் வி ஹேவ் டு பி பேனிக்ட் அபவுட் த சிச்சுவேஷன். ஸோ ஓகே மேம், இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் அவுட் டினையல் போகாமல் இருக்கிறதுக்கு ஃபைல் பண்ணும்போது ஏதாவது ப்ரிகாஷன் எடுக்க முடியுமா? எனிதிங் தட் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் யோர் ஹேண்ட்ஸ், இப்போ USCIS கிட்ட போயிட்டாலே we don't have much control on the situation. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்போ எந்த ஒரு டாக்குமெண்டேஷனோ, இப்போ இன்றைக்கி கூட ஒரு கன்சல்டேஷன், டு பி ஆனஸ்ட் கன்சல்டேஷன் வருது, H1B அவங்க பிரைமரி ஸ்பௌஸ்க்கு அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த ரிசிப்டை வச்சுட்டு அவங்க ஃபைல் பண்ண வேண்டாம், தெரியல அவங்களுக்கு, அதனால H4 அவருக்கு அப்ரூவல் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இவங்க பண்ணியிருக்காங்க, which has a gap of 4 days. இப்போ H4 I-94 ஒரு டேட்ல முடிஞ்சு 4 நாள் இருக்கு. 4 நாளுக்கு அப்புறம் இவங்களோட H4 போய் ஃபைல் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லலாம் எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா, டோன்ட் மேக் அ கன்க்ளூஷன் ஆன் யுவர் ஓன். நீங்கள் இதில் ரிசிப்டை பேஸ் பண்ணி நான் ஃபைல் பண்ணியிருக்கலாமான்னு கேட்கலாம். சில நேரத்தில் as simple as such பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி தெரியும் நமக்கு, அது உள்ளர வரும்போது அவன் ஆஃபீஸர் சொல்லுவார், your passport is expiring, so I'm shortening your I-94ன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் வாரத்தில் ஒரு ஃபைலிங்காவது நான் கன்சல்டேஷனாவது பார்க்குறேன், நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் கேப் ஆகிடுச்சு, நாங்கள் போர்ட் ஆஃப் என்ட்ரி போகிறதா, இல்லை ரீஃபைலிங் இங்கே பண்ணுறதா, இல்லை இந்தியாவுக்கு போகிறதா. இது எல்லாத்தையும் விச் இஸ் இன் யோர் கண்ட்ரோல் கேன் டெஃபினெட்லி பி அவாய்டட். அண்ட் ஃபைல் பண்ணும்போதே
USCIS also has a checklist. See, சில நேரத்துல I understand, sometimes you want to make that call on to save some money, fees and everything, which is practical. USCIS websiteல checklist இருக்கு. அதுல கொஞ்சம் பார்த்து, is this the right filing? இல்லனா ஒரு attorney-ஓட consult பண்ணி, do the best. இவங்க file பண்ணிட்டு ஒரு ரொம்ப பதட்டமாவே இருப்பாங்க. அந்த ப்ராசஸிங் முடிகிற வரைக்கும் ஐயோ நான் பர்த் சர்டிஃபிகேட் எனக்கு சரியா கொடுக்கலீங்க, நான் பண்ண முடியல, எனக்கு ஆல்டர்னேட் தான் கொடுத்துருக்கேன், இது டினை ஆயிடும். அப்படி இல்லவே இல்லை. தட்ஸ் நாட் த வே இட்ஸ் கோயிங் டு கெட் ப்ராசஸ். இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கேன் சே தட். நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். அப்படி எலிமினேட் பண்ணுற அளவுக்கு இல்லை. அது அப்ரூவபிள் பெட்டிஷன் ஆர் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஃபைலிங், அது ஃப்ரிவோலஸ் பெட்டிஷன் அந்த மாதிரி இல்லைன்னு நான் சொல்ல வரேன். ஸோ ஃபைல் பண்ணும்போதே என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஃபைல் பண்ணிக்கணும். அப்படி 1-2 போச்சுன்னா கூட யூ டோன்ட் ஹேவ் டு வரி அப்படிங்கிறது பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். அது கரெக்டாக? கரெக்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இப்போ இன்னைக்கு அவங்க ஃபெடரல் ரெஜிஸ்டரில் பர்மனெண்ட்டே ஆக்கிட்டாங்க. செப்டம்பர் 9th இஸ் கோயின் டு பி எஃபெக்டிவ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெனியூவல் H1B பெட்டிஷனுக்கும் $4,000 பே பண்ணணும். அண்ட் L1 பெட்டிஷன் வர ரெனியூவலுக்கு $4,500 பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாருக்கும் அப்ளிகபிளாக? இதில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்க. ஆக்சுவலாக இந்த 4,000 ஃபீஸ்ன்றதை ஃபஸ்ட்டு நான் கிளாரிஃபை பண்ணலாம். இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயர் இருக்காங்க, அவங்களுக்கு 50 ஆர் மோர் எம்ப்ளாயீஸ் ஆர் தேர் ஆன் தேர் W2 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரெக்வயர்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த 50ல் சே ஃபார் எக்ஸாம்பிள் an employer has 50 employees on their payroll on W2. அதில் more than 50% ஆர் H1B ஆர் non-immigrant employees அந்த மாதிரி H1B அந்த மாதிரி இருக்கும்போது you qualify as yes towards that. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அடிஷ்னலாக இது வரைக்கும் 4,000 ஃபீஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் they had been paying that fees. ஸோ என்ன H1B இவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டைம் when they are or a new H1B on the lottery, இவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதெல்லாம் இட்ஸ் ஆல்வேஸ் அப்ளிகபிள். 4,000 இவங்க பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களோட ரூலையே அவங்க ரீவிசிட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, this was meant to be ஃபர்ஸ்ட்ல இருந்தே even for an amendment, even for an extensions, so எல்லாத்துக்குமே இந்த 4,000 applicable-ஆ தான் இருந்திருக்கணும், நாங்க அப்போ கேட்கல அப்படி சொல்லிட்டு they are going to make it mandatory. Not for இப்போ ஒரு 25 எம்ப்ளாயி கம்பெனி இருக்காங்க, அதில் இருக்கிறவங்க ரெகுலர் ஃபீஸ் தான் அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ இந்த முன்னாடி நம்ம எக்ஸ்டென்ஷன் இப்போ செகண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்குலாம் நாங்கள் வெறும் 460 அந்த மினிமம் ஃபீஸ் இருக்கும். இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன், பட் இஃப் இட் இஸ் ஸோ then your employer will be paying those fees. So amendment with no extension, so the same date will be there on the H1B avungalukku illa, but if there is an amendment come extension, then they will end up paying for it. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த 60 days கிரேஸ் பீரியட் எலிமினேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரப்போசலில் தான் இருக்குது. இன்னும் ஃபைனல் ரூல் ஆகலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஆயிடும்ன்றது என்னோட நம்பிக்கை. இது வரைக்கும் அந்த மாதிரி எல்லாமே வந்ததெல்லாம் ஆயிருக்கு. எனக்கு என்ன கேள்வினா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 60 days கிரேஸ் பீரியட் 2016 தான் கொண்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி மக்கள் ஒரு வேளை H1Bயில் வேலை போயிடுச்சு அப்படின்னா தென் ஹவு டு தே ஹேண்டில்? இப்போ அந்த மாதிரி எப்படி அவங்க ஹவு வில் பி த சிச்சுவேஷன்? இது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதுலேருந்து ஏதாவது சொல்ல முடியுமா? ஷியோருங்க, கண்டிப்பாக. தட்ஸ் அ குட் கொஸ்டின். இப்போ இந்த 60 days கிரேஸ் பீரியடுக்கு முன்னாடி என்னன்னா, யூஸ்வலாக ப்ராக்டிக்கலாக தெர் வாஸ் நோ ரூல் ஆர் எனி திங் ஆன் கைடன்ஸில் தான் நடந்துட்டு இருந்தது. ஸோ எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஒரு end of your H1B period அப்படின்னும் போது the next paycheck அது வர்றதுக்குள்ளார as long as you are able to file it, இது அவங்க கண்டினியூட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக ஸோ இப்போ உங்களுக்கு July 30th அவங்களோட லாஸ்ட் டே ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னும் போது யூஸ்வலாக பே ஸ்டெப்ஸ் எப்படின்னா அந்த மந்த் முடிகிற வரைக்கும் உள்ள பே ஸ்டெப்ஸை வி இன்க்ளூடட் ஃபார் த ஃபைலிங், ரைட்? ஸோ இப்போ நீங்கள் ஜூன் ஆகஸ்ட் 20th or 25th, before that if it has to be filed na you're safe. Illa August 28th கூட நீங்க ஃபைல் பண்ணும்போது கூட you are considered safe till the grace period of 60 days came into effect. So
அப்படிதான் போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டா அதோட ப்ராக்ரஸா நம்ம பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் இப்போ ஒரு 4-5 months பிஃபோர் வரைக்கும் இந்த 60 days கிரேஸ் பீரியட்ல இருக்கும்போது சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் இன்டு B1 B2 வாஸ் கம்ப்ளீட்லி ஒரு அப்ரூவபிளா தான் இருந்தது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் இப்போ ப்ராக்டிக்கலா வந்து அந்த மெமோ ஆன் த USCISல வந்து they just pulled it down. இப்போ ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்டெண்டட் எக்ஸ்டென்ஷன் வேணும்னா கூட இட் வாஸ் ஹெல்பிங் ஆன் த B1 B2. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து we were like just helping people on their grace period even with the court stating that இவங்களுக்கு வந்து வேலை போயிடுச்சு, however the grace period is getting over, so we are just change of status to that of a B1 B2 so that they can be staying in the US and exploring the option of finding an opportunity ன்னு சொல்லி தான் பண்ணி நிறைய பேருக்கு அப்ரூவலும் வந்தது. ஸோ இந்த மீன் டைம் இவங்க H1Bக்கு ஆஃபர் கிடைக்கும் போது they were able to get into the H1B. only thing is they have to go for a premium processing and they cannot start working till the H1B is approved. அந்த மாதிரி ஒரு இப்போ இந்த ரீசெண்டா 4-5 monthsல இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து அவங்க அந்த பாலிசி மெமோவை கீழே எடுத்தாங்க USCIS சைட்ல இருந்து. அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ராக்டிக்கலி வந்து நீங்க ஏன் இங்க இருக்கீங்க when your offer has been expiredன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்தது. ஸோ இப்படிதான் இதுக்கப்புறமா வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ ரூல் ப்ரப்போசல். நீங்க சொல்ற மாதிரி நானுமே ஐ அக்ரி லைக் ஆல் தீஸ் ப்ரப்போசலா தான் இருக்கு F1 பொறுத்த வரைக்கும் எல்லாமே. ஆனா டக்குன்னு பாஸ் ஆயிடுது, பாஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ குட் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த மந்த் முடியறதுக்குள்ள யூ ஸ்டில் கேன் ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் கண்டினியூஸ் ஸ்டேட்டஸ் மாதிரியே வந்து வந்துடும். ஓகே, தட்ஸ் வந்தது, இது வரைக்கும் வந்தது. ஸோ நம்ம இனிமே வந்து when they are going to be passing it as a rule, we have to wait and see what is going to be the guidance. இப்போ நீங்க வந்து இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் சொல்றது வந்து இந்த 60 days கிரேஸ் பீரியட் முன்னாடி இட்ஸ் ப்ராக்டிகலி we were able to do it. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூல் கைடன்ஸ்க்கு அப்புறமா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப். ஏன்னா ஏற்கனவே மார்க்கெட் சிச்சுவேஷன் ஸோ மெனி திங்ஸ் ஆர் அன்சர்டன். ஆன் டாப் ஆஃப் இட் அந்த கைடன்ஸ் என்ன சொல்லுதோ, இப்போ உன்னோட லாஸ்ட் பே டேட் அண்ட் தென் யுவர் எம்ப்ளாயர் சேஸ் தட் திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் பே செக் அண்ட் தென் no matter what either you have to have an offer prior to that, at least your H1B has to be filed, or you cannot be extended beyond that. Even one day it's going to be a consulate approval na, it's going to have its own consequences. It's going to be very hard, to be honest. ஸோ எதுவாக இருந்தாலும் இது வந்து இப்போதைக்கு ப்ரப்போசல் இருக்குது. அவங்க ஃபைனலாக ஏதாவது ஒரு டிராஃப்ட் வெர்ஷன் மாதிரி சில க்ரைட்டீரியாஸ் அவங்க லிஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஏது அப்படின்னு தெரிய வரும். தேங்க்யூ ஸோ மச் மேம் இவ்வளோ இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் இதுக்கு மேலே ஏதாவது அப்டேட் வர நம்ம இன்னொரு செஷன் வச்சு நம்ம வந்து இன்னும் சில கொஷின்ஸை கிளாரிஃபை பண்ணிப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். Sure. Okay. Thank you.